பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் காமன் ஆனோடுக்கு எப்படி கோடிங் ரைட்டாக பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு எப்படி ஒரு சிமுலேஷன் பார்க்குறது. ஓகே, நம்ம கோடிங் ரைட்டாக பண்ணோம், அந்த கோடுக்கு எப்படி சிமுலேஷன் பார்க்குறது. ஏன்னா சிமுலேஷன் இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சிமுலேஷனில் அவுட்புட் பார்ப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ உங்களுடைய ஐஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஐஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகலாம், ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டெக்ஸ்டாப்பில் கொண்டு வருது அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, அப்படி வராதவங்க இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் கொடுங்க. ஓப்பன் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க டெக்ஸ்டாப்பில் பிக்கில் 7 செக்மெண்ட் சிஏ மோடு. ஓகே, அப்போ அந்த சிஏ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் சி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணேன், கிரவுண்டு கொடுத்தேன். ஓகே, இப்போ இந்த டாட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 5 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது நம்ம காமன் ஆனோட அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 5 வோல்ட் இருக்கணும். காமன் கேத்தோட அப்படின்னா அந்த டாட் பாயிண்ட்டுக்கு கிரவுண்டு வோல்டேஜ் கொடுப்போம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடுக்கு என்ன பண்ணி இப்போ இன்ஸ்டாலாக 0 வோல்ட்டு போகிறப்போ ஆன் ஆகும். ஓகே, இதில் எல்லா எல்லையுமே ஆன் ஆகிற மாதிரி காமிக்க பாருங்க. இப்போ சிமுலேஷன் ஆன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஆன் பண்ண உடனே என்னாகும் 0 1 2 3 எகைன் ப்ரீவியஸாக நமக்கு எப்படி ரன் ஆகுச்சோ அதே மாதிரி எல்லாமே ரன் ஆகும். இதில் எந்த விஷயமே இருக்காது. ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் வேணால் அவுட்புட்டை வந்து வெரி பண்ணி இது வந்து லூப் வந்து ஹைட்ரேட் ஆகி கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். 0 1 2 3 4 5 ஏன்னா ஒரு அரைக்கு வந்து நம்ம டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், எகைன் ரன் ஆகும். ஓகே, இதில் எந்த ஒரு விஷயமே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் வந்து நீங்கள் காமன் ஆனோடுக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காமன் கேத்தருக்கான கோடிங் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எடுக்காது. அப்போ இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை 7 செக், ஓகே ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக போட்டுங்க, 7 செக் சிஏ அப்படின்னு போடுங்க. அப்போ சிஏன்னு போட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும், அதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா மோடு இருக்கும். ஓகே, நீங்கள் கேப்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து மேலே வந்துருக்கும், நம்ம ஸ்மாலில் போட்டனால கீழே வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் சிஏ எம்பிஎக்ஸ் ஓகே 11A அதையே நம்ம என்ன பண்ணுங்க இங்கே வந்து எடுத்துக்கோம். அதே வந்து உங்களுக்கு சிசி மோட்னா கீழே இருக்கும் பாருங்க. ஓகே, அதே 2 செக்மெண்ட் அப்படின்னா சிஏ இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்றா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ வந்து நான் எப்படி 2 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறது, 4 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு கோடிங் வித் சிமுலேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.